வணக்கம். நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப பெரிய சொத்து எதுன்னு கேட்டா, பெரும்பாலும் நம்ம வீடு தான்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, அந்த வீட்டை எப்படி பாதுகாக்கிறதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அத பத்தி தான் நாம இன்னைக்கு வீட்டு இன்சூரன்ஸ் பத்தின இந்த விளக்கத்துல பார்க்க போறோம். சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள்லயே எது ரொம்ப ரொம்ப விலை மதிப்பற்றதுன்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்மள பல பேருக்கு ஒரே பதில் தான் மனசுல வரும். நம்ம வீடு. ஆமாங்க, அது வெறும் செங்கலால கட்டின ஒரு கட்டிடம் மட்டும் இல்ல. அது நம்ம நினைவுகள் நிறைஞ்ச ஒரு கோட்டை, நமக்கு பாதுகாப்பு தர்ற ஒரு இடம், நிம்மதியா இருக்கலான்னு நம்ம நினைக்கிற ஒரு தனி உலகம். சரி, அப்ப நம்ம வீட்டை பாதுகாக்க நாம என்ன பண்ணணும்? அதான் கேள்வி. வாங்க, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பார்த்துடலாம். முதல்ல வீட்டு இன்சூரன்ஸ்னா என்னன்னு ஒரு அறிமுகம். அப்புறம் அதுல என்னெல்லாம் கவர் ஆகும், என்னெல்லாம் கவர் ஆகாதுன்னு தெளிவா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுக்காகிற செலவு, அதாவது பிரீமியம், அது எப்படி கணக்கு போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா ஒருவேளை தேவைப்பட்டா எப்படி கிளைம் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த வீட்டு இன்சூரன்ஸ்னா என்னது? இதோட அடிப்படைகளை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஈஸி தான். வீட்டு இன்சூரன்ஸுங்கிறது ரொம்ப சிம்பிள். திடீர்னு நம்ம வீட்டுக்கோ இல்ல வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களுக்கோ ஏதாவது சேதமோ இழப்போ ஏற்பட்டா நமக்கு பண ரீதியா பாதுகாப்பு கொடுக்கற ஒரு பாலிசி தான் இது. சுருக்கமா சொல்லணும்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. அப்போ இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்? நீங்க சொந்தமா வீடு வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஒரு வாடகை வீட்ல குடியிருந்தாலும் சரி, இது உங்களுக்கும் பொருந்தும். எப்படின்னா, வீட்டு ஓனருங்க அவங்களோட பில்டிங்குக்கும் உள்ள இருக்கிற பொருட்களுக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். வாடகைக்கு இருக்கிறவங்க அவங்களோட பொருட்களுக்கு மட்டுமாவது பாதுகாப்பு எடுத்துக்கலாம். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். இந்த பாதுகாப்புல என்னெல்லாம் அடங்கும்? அதாவது எதுக்கெல்லாம் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தீ விபத்து, மின்னல் தாக்குறது, புயல், வெள்ளம் மாதிரியான இயற்கை சீற்றங்கள், இல்லனா கலவரம், திருட்டு மாதிரி மனுஷங்களால வர்ற பிரச்சனைகள், ஏன் திடீர்னு வீட்ல இருக்கிற தண்ணி பைப் வெடிச்சு போறது மாதிரியான சின்ன சின்ன விபத்துகளுக்கு கூட இது நமக்கு பண ரீதியோ ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஓகே, இப்போ என்னெல்லாம் கவர் ஆகும்னு பார்த்தாச்சு. ஆனா என்னெல்லாம் கவர் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிறது அதை விட முக்கியம் இல்லையா? ஏன்னா அப்போதான் பின்னாடி எந்த ஆச்சரியமும் ஏமாற்றமும் வராது. சோ இப்போ இதுல என்னென்ன விலக்குகள் இருக்குன்னு கவனமா பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு தெளிவான கம்பேரிசன். ஒரு பக்கம் தீ, வெள்ளம் மாதிரியான இயற்கை சீற்றங்கள், திருட்டு இதெல்லாம் கவர் ஆகும். ஆனா இன்னொரு பக்கம் போர் மாதிரியான விஷயங்கள், அணுசக்தி ஆபத்துகள், காலப்போக்கில் நம்ம பொருட்கள் சாதாரணமாவே தேஞ்சு போறது, இல்லைன்னா நாமளே வேணும்னே நம்ம பொருளை சேதப்படுத்துறது, இதெல்லாம் கண்டிப்பா கவரேஜ்ல வராது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். உங்க வீட்ல இருக்கிற பணம், நகை இல்ல சில எலக்ட்ரானிக் பொருட்கள் மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்க்கு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. சில நேரத்துல இதுக்கெல்லாம் தனியா ஒரு ஆட் ஆன் கவரேஜ் எடுக்க வேண்டி இருக்கும். அதனால பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்ஸை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற கேள்வி, சரி இதுக்கெல்லாம் எவ்ளோ செலவாகும், அதாவது இந்த இன்சூரன்ஸ் பிரீமியத்தை எப்படி கணக்கு போடுறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். பொதுவா உங்க பிரீமியம் தொகையை முடிவு பண்றதுக்கு ஒரு 3 முக்கியமான காரணிகள் இருக்கு. முதல்ல உங்க பில்டிங் மற்றும் உள்ள இருக்கிற பொருட்களோட மதிப்பு அதிகமாகுவாக பிரீமியம் அதிகமாகும். சிம்பிள். ரெண்டாவது, உங்க வீடு இருக்கிற இடம். உதாரணத்துக்கு அடிக்கடி வெள்ளம் வர்ற ஒரு ஏரியால வீடு இருந்தா அங்க ரிஸ்க் அதிகம், அதனால பிரீமியம் அதிகமா இருக்கும். மூணாவது, உங்க வீடு எப்படி கட்டப்பட்டதுங்கிறது. ஒரு மர வீட்டை விட ஒரு கான்கிரீட் வீட்டுக்கு ரிஸ்க் கம்மின்னு இன்சூரன்ஸ் கம்பெனிங்க நினைக்கும், அதனால பிரீமியம் கம்மியாகலாம். இதுதான் கணக்கு. சரி, ஒருவேளை துரதிர்ஷ்டவசமா நம்ம வீட்டுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அப்போ என்ன பண்றது? பதட்டப்படாம எப்படி கிளைம் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டெப் 1, கொஞ்சம் கூட லேட் பண்ணாம உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் சொல்லணும். ஸ்டெப் 2, அவங்க கொடுக்குற கிளைம் ஃபார்மை வாங்கி அதை சரியா ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸ்டெப் 3, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், அதாவது பாதிப்போட போட்டோஸ், அந்த பொருளை வாங்கினதுக்கான பில், தேவைப்பட்ட போலீஸ் ரிப்போர்ட், இது எல்லாத்தையும் கொடுக்கணும். கடைசியா ஸ்டெப் 4, சேதத்தை கணக்கிட வர்ற சர்வேயருக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். சோ மொத்தத்துல கிளைம் பண்ணும்போது 2 விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 1, வேகமா தகவல் சொல்றது. 2, தெளிவான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறது. இந்த 2யும் நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா கிளைம் ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியா முடிஞ்சிரும். சரி, நாம இப்ப பேசி முடிச்ச விஷயங்களை ஒரு தடவை டக்குன்னு பாத்திரலாமா? முதல்ல வீட்டு இன்சூரன்ஸுங்கிறது நம்ம பில்டிங்கையும் பாதுகாக்கும், உள்ள இருக்கிற பொருட்களையும் பாதுகாக்கும். ரெண்டாவது, என்னெல்லாம் கவர் ஆகும் என்னெல்லாம் கவர் ஆகாதுன்னு கண்டிப்பா நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். மூணாவது, நம்ம பிரீமியம் நம்ம வீட்டின் மதிப்பு, இடம் மற்றும் அது கட்டப்பட்ட விதத்தை பொறுத்து மாறும்.
கடைசியா கிளைம் பண்ண வேண்டிய நிலைமை வந்தா வேகமா செயல்படணும், எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சரியா வச்சுக்கணும். இதுதாங்க முக்கியமான பாயிண்ட்ஸ். இப்போ இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கான ஒரே ஒரு கேள்விதான். நாம இன்னைக்கு பேசின எல்லா விஷயங்களையும் மனசுல வச்சு யோசிச்சு சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு தேவையான சரியான பாதுகாப்பு இப்போ இருக்கா? யோசிங்க. உங்க விலைமதிப்பில்லாத அந்த சொத்தை பாதுகாக்க சரியான முடிவை எடுங்க.